வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டஃப்டு வெண்டைக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் மேலே தண்ணி இருக்கக்கூடாது, துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ பாருங்கள், வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுறேன்னு. இது மாதிரி வெண்டைக்காயை கீறி எடுத்துக்கங்க, அப்போ தான் நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ண முடியும். இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் நான் ரொட்டி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ரொம்ப சின்ன சின்ன வெண்டைக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் வெண்டைக்காய் பெரிய வெண்டைக்காய் இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி இதை மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். பூண்டு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். ஜீரகம் இல்லைனா சோம்பு எடுத்துக்கலாம். இந்த இடித்து வச்ச பொடி எடுத்துக்கின்னு 4 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கினேன். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா கலவையை வெண்டைக்காய் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஆப்ஷனல் தான் அது. வேணா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய்க்கு எண்ணெயில் தான் வேகணும், அதனால் நிறைய எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், நிறைய எண்ணெய் தான் எடுப்பாங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து கடுகு தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச வெண்டைக்காயை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் கலர் மாறி இருக்கு. மசாலாவும் அதோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ராஜஸ்தானில் சொல்ல பக்கத்து வீட்டக்கா அடிக்கடி செய்து தருவாங்க. அவங்க கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி செய்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.